எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம $25 பேக்கேஜ், $50 பேக்கேஜ் அண்ட் $200 பேக்கேஜ் நம்ம பேசுகிறோம். அதனுடைய அவுட்புட் என்ன வருது நம்ம சொல்லக்கூடியது ப்ரெசன்டேஷன் அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட்டோ போட்னு சொல்லி பழகிட்டோம் இல்லைங்களா. இப்போ கொஞ்சம் ஸ்டைலாக நம்ம மாற்றி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? பைனரி ஷிஃப்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதாவது பைனரி ஷிஃப்ட் ஏதாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் பூராமே உங்களுக்கு 80% ஆஃப் தி இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய 20% நம்மளுடைய சீனியர்ஸுக்கு இமீடியட்டாக போகுது. அதாவது இந்த வேர்ல்டில் நமக்கு யாரெல்லாம் நமக்கு முன்னாடி இந்த ரீபானக்ஸை நம்பி உள்ளே வந்தாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் தான் இந்த 20%. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா $5, $10 அண்ட் $50. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க? 80% பற்றி பேசுவாங்களா, 20% பற்றி பேசுவாங்க சொல்லுவாங்களா? 80%. அப்போ நம்ம எழுதணும் 80% பெனிஃபிட்டை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடணும். அப்போ 80% பெனிஃபிட் வரும்போது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் நமக்கு வருது என்னங்க? பைனரி ஷிஃப்ட் இன்கம். அப்போ அந்த பைனரி ஷிஃப்ட்டில் என்னென்ன டைப்பாக நமக்கு ரெவென்யூ வருது அப்படிங்கிற ஒரு விஷயம். சிவா சார், அந்த பைனரி ஷிஃப்ட் செகண்ட் ஸ்லைட். இதில் வந்து ஓவராலாக கொடுத்துருக்க 5 பெனிஃபிட்டையும் கொடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய அதான் சார், அதாவது அடுத்தடுத்து இது இல்லை சார், இது ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா பைனரியில் 3 மெத்தட் இருக்குது. எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஒருத்தரே எத்தனை பேர்த்த வேணாலும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது மேலே இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ABCDEFGH எத்தனை பேர்த்த வேணாலும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போனால் ஒவ்வொரு பேருக்கும் நமக்கு ரெவென்யூ வருது அப்படிங்கிறது நம்ம நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். $20 பேக்கேஜாக இருக்கலாம், $25, $50, $200. பேர் மேட்சுக்கு $20 வருது, பேலன்ஸில் வந்து $40 வருது. அதே போல் வெல்த்தியில் பார்த்தீங்கன்னா $150 வருது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா செகண்ட் மெத்தட், நம்ம 2 பேர்த்த இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். AB 2 பேர்த்த மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணினாலும் நமக்கு இதில் ரெவென்யூ வருதுங்கிறத தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு பேர் மேட்ச் பண்ணாருன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே உட்காந்துக்கிறாரு. B பேர் மேட்ச் ஆகும்போது அங்கே வந்து ஷிஃப்ட் ஆகி உட்காந்துக்கிறாரு. உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் இன்கம் வந்துடுது. அடுத்த இது ஷிஃப்ட் இங்கே ஃபார்ம் ஆகிடுது. அந்த இடத்துலையுமே மறுபடியும் ஒரு பேர் மேட்ச் பண்ணாரு, அவர் இங்கே வந்து உட்காந்துக்கிறாரு. B பேர் மேட்ச் பண்ணா இங்கே உட்காந்துக்கிறாரு. அப்போது AB அப்படின்னு ஒரு 2 நபர்கள் ஸ்ட்ராங்கான நபர்கள் இருந்தாலும் நமக்கு கண்டினியூஸாக வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். மூணாவது ஒரு மெத்தட் என்னன்னா, ஒரே ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் உங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறவராக இருந்தால் அவர் 2 பேர் 1 and 2 இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா அவர் இந்த இடத்துல வந்து ஷிஃப்ட் ஆகி உட்காந்துக்கிறாரு. எகெயின் அவரே ஃபாஸ்ட்டாக போறாரு, 3 நாள் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. எகெயின் அவரே இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகி உட்காந்துக்கிறாரு. 5, 6 எகெயின். அப்போ அந்த ஏங்கிற ஒரு 4 வந்து நமக்கு கண்டினியூஸாக அந்த ஷிஃப்ட் இன்கம் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெளிவுபடுத்திடலாம். அப்போ ஒரே ஒருத்தராக நீங்கள் அறிமுகப்படுத்தினாலும் லைஃப் டைம் அவங்க மூலமாக வருமானம் வரும். ஏபின்னு 2 பேர்த்த இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் லைஃப் டைம் வருமானம் வரும். அல்லது உங்களுக்கு திறமை இருந்து 1000 பேர்த்த இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ஒவ்வொரு பேருக்கும் வருமானம் வரும். இது வந்து ஷிஃப்ட் இன்கம் இருக்கக்கூடிய இந்த 3 மெத்தட். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஏதாவது டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது லெவல் இன்கம். சார் இந்த ஸ்லைட். இது வந்து நம்மளுடைய செகண்ட் இன்கம், லெவல் இன்கம். லெவல் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஷிஃப்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணுவோம்? ஒரு $20 பேக்கேஜ் வந்ததுன்னா அதில் 10% அப்படிங்கிறது $2, $40 வந்து $4, இதில் $150 வந்து நமக்கு $16 எடுத்து வச்சு அதை பிரித்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது எப்படி பிரியுது அப்படிங்கிறத சொல்கிறோம். அந்த $2 எசென்ஷியல் எடுக்கக்கூடிய $2 8ஆக பிரித்து 8 பேருக்கு 0.25 பிரியுது. அப்போ அந்த 8 ஜெனரேஷன் இது 1 2 3 4 5 6 7 8. இந்த 8வது ஜெனரேஷன்ல ஒருத்தர் ஒரு பேர் மேட்ச் பண்ணாலும், 8வது லெவலில் ஒரு பேர் மேட்ச் பண்ணாலும் இவர்கிட்ட இருந்து 7வது 6 5 4ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு வருது. இது மட்டும் இல்லை, இதில் வந்து ஏன் இந்த லெவல் ஷிஃப்ட் அப்படிங்கிற பேர் வச்சாங்க? அங்கே எப்படி பைனரியில் வந்து பைனரி ஷிஃப்ட்னு பேர் வச்சிருக்க காரணம் என்ன? பைனரி மேட்ச் ஆன உடனே அடுத்த ஷிஃப்ட் ஆகுது, அடுத்த ஷிஃப்ட் ஆகுது, அடுத்த ஷிஃப்ட் ஆகுது. உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் தான் நம்மள இருக்கக்கூடிய அந்த பைனரி ஷிஃப்ட்டுங்கிறது. அதே மாதிரி தான் லெவல் ஷிஃப்ட்டு, லெவல் இன்கம்னு தான் என்ன கேட்போம். லெவல் ஷிஃப்ட் இன்கம் ஏன் பேர் வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுதான் காரணம். இந்த இடத்துல இங்கே ஃபஸ்ட்டு இங்கே லெவல் மேட்ச் ஆனோடனே ஜென்ரலாக எல்லாருமே கொடுக்குறது இதுதான். இங்கே பாருங்கள், லெவல் ஷிஃப்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேர் மேட்ச் ஆகும்போது என்ன ஆகுது? இங்கே வந்து இது ஷிஃப்டாக இங்கே வர்றாரு இல்லையா, வந்த உடனே உங்களுக்கு இங்கே பேர் மேட்ச் ஆகுது. அதே போல் இங்கே பேர் மேட்ச் வர தெரியும். அப்போ இங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பாருங்களேன். இந்த லெவல் ஷிஃப்ட்டு இங்கே இவர் மூலமாக எல்லாத்துக்கும் ரெவென்யூ வருது.
இப்போ இவருக்கு பேர் மேட்ச் ஆன உடனே மறுபடியும் இவர் மூலமாக எந்த பேக்கேஜில் இருக்கிறாரோ அதனுடைய ரெவென்யூ மறுபடியும் மேலே 8 பேருக்கு போகும். இங்கே பேர் மேட்ச் ஆயிடுச்சு. பேர் மேட்ச் ஆன உடனே இங்கே இவருக்கு ரெவென்யூ வந்தாச்சு. இந்த ரெவென்யூல இருந்து மறுபடியும் 8 பேருக்கு இங்கே பேர் மேட்ச் ஆயிடுச்சு. 8 பேர். இந்த ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் மறுபடியும் நமக்கு அந்த லெவல் இன்கம் வருது அப்படிங்கிறது வந்து இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம். இது வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்லணும். லெவலுங்கிறது ஜென்ரலாக இருக்கிறது ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா 8 பேருக்கு பிரியர் தான். ஆனால் இங்கே ஷிஃப்ட் நடக்கிறது மூலமாகவும் உங்களுக்கு ரெவென்யூ வந்து நிறைய பேர் நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? கீழே ஒரே ஒரு ஹிட் நடந்ததுன்னா லெவல் ஷிஃப்ட் லெவல் 8வது லெவல் ஒரு ரெவென்யூ 7, 6, 5, 4ன்னு சொல்லிட்டு 1வது லெவல் வரைக்கும் உங்களுக்கு ரெவென்யூ வருது. புரிஞ்சிருப்பீங்க இல்லையா? அது எப்படி வருதுன்னு இப்படி தான் புரிஞ்சது இல்லைங்களா? இந்த ஏரியா புரிஞ்சதா? ஓகே. அதான் வந்து லெவல் ஷிஃப்ட் நம்ம இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். அந்த பேர் மேட்ச் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். அந்த $2 8 பிரிக்கிறது, பேலன்ஸ் வந்து $8 $4 8 பிரிக்கிறது, $14 8 பிரிக்கிறது. ஒவ்வொரு ஹிட்டுக்கும் கிடைக்கக்கூடிய ரெவென்யூ பற்றி இங்கே நம்ம இந்த லெவல் இன்கம் பற்றி அதை சொல்லிடலாம். அடுத்தது 3வது இன்கம் வந்து ஆட்டோ போட் இன்கம். ஓகே, இது ஆட்டோ போட் எப்படி நடக்குது, நமக்கு எப்படி ஃபில்லப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பேசிக் விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டைனமிக் ஆட்டோ போட் மேட்ரிக்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து ஓவரால் பிக்சர். கம்பெனியிலிருந்து ஒவ்வொரு லெவல் 1, 2, 3, 4 5 அது பாட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? என்ன ஃபர்ஸ்ட் லெவலில் 2 பேர் இருக்காங்க, 2வது லெவலில் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 3வது ஆளா அங்க இருக்கும்போது அடுத்த லெவலில் உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் லெவல், அதாவது அங்கே கம்பெனியில் 3வது லெவல், இங்கே ஃபர்ஸ்ட் லெவல். அப்போ உங்களுக்கு கீழே 2 பேர் வரும்போது அதுக்கு உண்டான ரெவென்யூ உங்களுக்கு பாஸ் ஆகிடும். ஒரு என்ன பண்ணுறோம், $5 எடுத்து 10 பிரிக்கும் போது $0.5 மேலே இருக்கக்கூடிய 10 பேருக்கு போகுது. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்ககிட்ட இருந்து எடுக்கக்கூடிய உங்களுக்கு மேலே சீனியராக யார் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க 8 பேருக்கு 10 பேருக்கு போகும். அதே போல் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கிறவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆள் உங்களுக்கு மேலே 9 பேருக்கு போகும். அதே போல் செகண்ட் லெவலில் 4 பேர்த்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு 0.5. அது மாதிரி இந்த 10 லெவலில் வரக்கூடிய ரெவென்யூ தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. 1024 அப்படிங்கும் மொத்தமாக 2046 பேர் வருவாங்க. அந்த 2046 பேர்கிட்ட இருந்தோம் இது எசென்ஷியலாக இருந்தால் 0.5, பேலன்ஸ்லையாக இருந்தால் 1, அதில் வந்து உங்களுக்கு $5 வருது இல்லைங்களா? அது மூலமாக வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் இது. 2046 பேர்கிட்ட இருந்து வரும். வர்றதுல ஒவ்வொரு லெவலில் என்ன நடக்கும், ஸ்பான்சருக்கு உண்டான ரெவென்யூ உங்களை யார் ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒவ்வொரு லெவலையும் அந்த ஷேர் போயிடும். அந்த சார்ட் நமக்கு தெரியும், அந்த சார்ட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நடக்கக்கூடியது. அடுத்தது 5வது லெவல் முடியும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ரீபர்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? அப்போ ரீபர்த் ஸ்டார்ட் ஆகும்போது அங்கே அதுக்கு உண்டான $5 எடுத்து இங்கிருந்து மறுபடியும் எகெயின் இந்த ஸ்ட்ரக்சர் இப்படியே ஃபார்ம் ஆகும். 6வது லெவல், 7வது லெவல், 8வது லெவல், 9வது லெவல், 10வது லெவல். இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே இங்கே இருக்கு கீழே 10 லெவல் உண்டான ரெவென்யூ இங்கே வந்துட்டு இருக்கும். அதுதான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அட்வான்டேஜஸ். கொஞ்சம் கீழே முடியல சார், சான்ஸ் இருக்கா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, இது வந்து இது பூராமே வந்து பார்த்தீங்கன்னா ரீபர்த் நடக்கக்கூடிய 6 ரீபர்த் நடந்தாச்சு. அடுத்தது 6வது லெவலில் என்ன நடக்கும், உங்களுக்கு யூனிக் ஃபோக்கஸுக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆகுது. 6வது லெவல் 1, 10வது லெவல் 1, இங்கே 2 ஐடி கிரியேட் ஆகுது. அந்த லெவல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடி கிரியேட் ஆகுது. இதுக்கப்புறம் அப்கிரேடேஷன்ங்கிறது பார்த்தீங்கன்னா 6வது லெவலில் உங்களுக்கு ஒரு அப்கிரேடேஷன். அப்போ அதனுடைய சார்ட் இன்னொரு சார்ட் பாருங்க சார். ஓகே, எசென்ஷியலாக எப்படி அந்த ரெவென்யூ ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். $0.5 ஃபர்ஸ்ட்ல 2 பேர்த்துக்கிட்ட இருந்து வரும், 2வது 4 பேர்த்துக்கிட்ட இருந்து வரும், 3வது பார்த்தீங்கன்னா 8 பேர் 14 சொல்லிட்டு இப்படி வந்து இல்லைங்களா 1024 பேர். இப்போ அந்த 1024 பேர்கிட்ட இருந்தோம் அந்த $0.5 வரும். அப்போ ஃபர்ஸ்ட் லெவல் என்ன ஆகுது, 0.5 × 2 போது $1. நம்மளுடைய ஸ்பான்சருக்கு $0.1 போக உங்களுக்கு வந்து $0.9 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வருது. அதே இது செகண்ட் லெவலில் அதே போல் 4 பேருக்கு வரும்போது $2, இதில் $0.2 போக உங்களுக்கு பேலன்ஸ் இது மாதிரி வரும்போது 5வது லெவலில் பாருங்கள், இங்கே ரீபர்த்துக்கு எவ்வளவு நமக்கு இங்கே பாருங்களேன்
எசென்ஷியல் ஆட்டோ போர்ட்டில் ரீபர்த் இது ஒரு ஐடி கிரியேட் ஆகும்னா $5 வரும் இல்லைங்களா, அந்த $5 வந்து இங்கே எடுத்துடுறாங்க. அப்புறம் ஸ்பான்சருக்கு உண்டான $0.8 $5 போக பேலன்ஸ் $10.2 இங்கே வருது. உங்களுக்கு அந்த லைன் எவ்வளோ மொத்தம் எவ்வளோ வந்திருக்கும் 14. ஏன்னா இது ஒவ்வொரு லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுது. அப்போ இந்த லெவல் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ 6வது லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது 5வது லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது இந்த ஸ்பான்சருக்கு உண்டான $0.8 போயிடும், இந்த $5 போக பேலன்ஸ் வந்து 10.2 உங்களுக்கு வந்துடும். இங்கே 6வது லெவல் 64 பேருக்கு மூலமாக உங்களுக்கு $32 வந்திருக்கும். இந்த $32 வரும்போது சூப்பர், தேங்க்யூ. அப்போ இங்கே ஸ்பான்சருக்கு போதும் சார், ஓவராலாக தெரியுற மாதிரி பண்ணுங்களா, அந்த கடைசியில் அந்த ப்ராஃபிட் தெரியுற மாதிரி கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. ஓகே 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 தேங்க்யூ. அப்போது இங்கே இந்த 6வது லெவலில் இங்கே ஸ்பான்சருக்கு 1.6 போயிடும், இங்கே வந்து ரீபர்த்துக்கு $5 போயிடுது, யூனிக் ஃபோக்கஸ் ஐடிக்கு $9 போகுது, உங்களுடைய அடுத்த அப்கிரேடேஷனுக்கு $10 போகுது. இது எல்லாம் போக நமக்கு $6.4 இங்கே வரும். இது 8வது லெவலில் 7வது லெவலில் வரும்போது பார்த்தீங்கன்னா அதே போல தான், இங்கே ஸ்பான்சருக்கு போக வேண்டியது போயிடும், இங்கே ரீபர்த்துக்கு போனது போக பேலன்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் செர்ச் பண்ணுங்க சார், ஓவரால் இன்னும் கொஞ்சம் செர்ச் பண்ணுங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போதும் சார், எல்லாம் தெரியுது இல்லைங்களா? தெரியுது, ஓகே ஓகே. அப்போ பாருங்களேன், 8வது லெவலில் அதே போல தான் $128 வந்ததில் ஸ்பான்சருக்கு $6.4 போயிடும், இங்கே ரீபர்த்துக்கு $5 போக உங்களுக்கு பேலன்ஸ் $114 வந்துடும். 9வது லெவலில் 10வது லெவலில் வரும்போதும் அதே போல் ஸ்பான்சருக்கும் போயிடும், ரீபர்த்துக்கு உண்டானது ப்ளஸ் யூனிக் ஃபோக்கஸ் ஸ்கோர் ஐடி இது போக உங்களுக்கு $472.4 வருது. இது ஓவராலாக வந்து $913.7 வரும். இதில் வந்து ப்ரொவிஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு $6.4 வச்சுருக்காங்க. அதை பற்றி இன்னும் என்ன சொல்லலை, உங்களுக்கு ஃபியூச்சர் ப்ரொவிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது போக நமக்கு கிடைக்கிறதா $907.3. இது வந்து எசென்ஷியல். இதுக்கு அடுத்தது பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா அதே தான், அந்த அப்கிரேட் ஆகக்கூடிய ஐடி வந்து இங்கே இப்போ $10 வருது இல்லைங்களா, வந்துட்டு அதே ஃபார்முலா தான். $10 வந்து ஒவ்வொரு டாலராக பிரியுது. இங்கே டோட்டலாக வரக்கூடிய ரெவின்யூ இவ்வளவு, இதில் ஸ்பான்சருக்கு இவ்வளவு போக ரீபர்த்து 5வது லெவல் ஒரு ரீபர்த்து நடக்குது, 7, 8, 9, 10 சொல்லிட்டு மொத்தமாக இங்கே 5 ரீபர்த்து நடக்கும். யூனிக் ஃபோக்கஸுக்கு 5 ஐடி வருது இல்லைங்களா, 5 6வது லெவலில் 7, 8, 9, 10ங்கிறது இதுக்கு உண்டான $9 போயிடுது. அடுத்த வெல்த்திக்கு உண்டான அப்கிரேடேஷனுக்கு $50. அப்போ ஒவ்வொரு லெவலையும் இந்த இதெல்லாம் மைனஸ் பண்ணது போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த அமௌண்ட் வரும். இதனுடைய டோட்டல் வந்து $1798.4. இதில் வந்து $1.8 வந்து ஃபியூச்சர் ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க. அது போக நமக்கு கிடைக்கிறது $1796.6. அப்போ இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் நீட்டாக ஸ்பான்சருக்கு எவ்வளோ, இங்கே ஸ்பான்சரே நோட் பண்ணிக்கோங்களேன். இங்கே $102.6 இது எல்லாமே ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு $102.6. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $51.3 இங்கே வந்திருக்கும். அடுத்தது சார் வெல்த்தி. ஓகே, வெல்த்தியில் என்ன ஆகுதுங்க, உங்களுக்கு $50 அப்கிரேட் ஆகிட்டு அதே சார்ட் அதே மாதிரி தான். ஈச் $5 வருது, ஒவ்வொரு லெவலையும் வரும்போது டோட்டலாக வரக்கூடிய அமௌண்ட் அதில் ஸ்பான்சருக்கு போகிறது 513. நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, 513 வருது. இதனுடைய கன்சல்டேஷன் தான் இது. அதே போல் வந்து ரீபர்த் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே 6 ரீபர்த்துங்க. எது சாரி ரீபர்த் இங்கே ஆச்சு. யூனிக் ஃபோக்கஸில் 6 ஐடிங்க. இந்த 6 ஐடியில் இந்த ஃபர்ஸ்ட் ஐடி ஒரு ஃபியூச்சரில் அதுவும் அதே போல தான் ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. இந்த $9க்கு வேறு ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு விஷயம் வரப்போகுது. நமக்கு நம்ம ஐபிசிக்கு கிரெடிட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 5 ஐடிஸ் தான் கிரெடிட் ஆகும். யூனிக் ஃபோக்கஸ்லேருந்து 5 ஐடிக்கு உண்டான அமௌண்ட் தான் இதாகும். அது போக உங்களுக்கு $9,413 இதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், சரிங்களா? அப்போது இந்த ஃபியூச்சர் ப்ரொவிஷனுங்கிறது கூடிய சீக்கிரம் நமக்கு அது என்னங்கிறது அது தெரியும். இதுதான் வெல்த்திக்கு உண்டான விஷயம். அதே போல் மேஜிக்கல் போர்ட். அடுத்தது சார் மேஜிக்கல் போர்ட். ஓகே, மேஜிக்கல் போர்ட்டில் இப்போ நம்ம இந்த சார்ட்டில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா பைனரி பற்றி பேசுகிறோம், அடுத்தது வந்து லெவலை பற்றி பேசுகிறோம், அதுக்கப்புறம் இந்த மேஜிக்கல் போர்ட் ஒரு பேர் மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு பைனரியிலேருந்து எடுத்து வைக்க. சார் இந்த சார்ட் கொஞ்சம் இது பண்ணுங்க. இது ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன பேசுகிறோம், பைனரி பற்றி பேசுகிறோம். பைனரி எப்படி வருதுன்னு சொல்லிட்டேன். அதே போல் லெவல் எப்படி லெவல் இன்கம் வருதுங்கிறது அதை பற்றி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இந்த $20 இந்த $2 இங்கே மைனஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் $1 இங்கே மேஜிக்கல் போட்டு நம்ம $1 மேஜிக்கை பற்றி பேசும்போது தான் இது அந்த ஆட்டோ போட் எப்படி நடக்குதுங்கிறத பற்றி தான் நான் சொன்னேன் இல்லைங்களா. இதே மெத்தேடு தான் வந்து உங்களுக்கு அங்கேயும் நடக்கிறது. டைனமிக்கில் நடக்கிறது அதே தான், மேஜிக்கலில் நடக்கிறது அதே தான். ஆனால் ஒன்று என்ன, அந்த ரீபர்த் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் மாறும். இங்கே 6 ரீபர்த் நடக்குது. யூனிக் ஃபோக்கஸுக்கு 2 ஐடி கிரியேட் ஆகும்.
3 ஐடி வந்து எசென்ஷியல் போர்ட்டுக்கு வருது. அது இல்லைங்களா, அது போக உங்களுக்கு $168.8 இங்கே வருது இல்லைங்களா. இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 ஐடி இங்கே வரப்போகுது எப்படின்னு சொல்லி மேலே க்ளோஸ் பண்ணுங்க. அந்த சைடு தான் சார். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த $20 லெவலுக்கு $2 போயாச்சு, $1 அந்த மேஜிக் வந்து மேஜிக் என்ன நடக்குதுங்கிறத பற்றி சொல்லிடும். இங்கே வந்து $25 பேக்கேஜ், எசென்ஷியல் பேக்கேஜில் என்ன ஒரு ஐடி, பேலன்ஸில் என்ன ஒரு ஐடி, வெல்த்தியில் என்ன 4 ஐடி. 4 ஐடி இந்த 4 ஐடி என்ன பண்ணுதுங்கிறது தான் சொல்லிடும். ஒவ்வொரு ஐடிக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருதுன்னு சொல்லிடும். இங்கே 168.8 வருது, அங்கே அதே போல் வந்து இது ஒவ்வொன்றும் 168.8. இதுதான் 4வது பெனிஃபிட். சரிங்களா. 5வது பெனிஃபிட் என்ன, ஸ்பான்சர்ஷிப் பெனிஃபிட். இதை முடிச்சுட்டு நம்ம வந்து அங்கே அதை பற்றி அதை கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஸ்பான்சர்ஷிப் பெனிஃபிட்ங்கிறது இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சார். அந்த ஸ்பான்சர்ஷிப் அந்த சார்ட்டில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. எசென்ஷியல் போர்ட்டில் வந்து 51.3, அங்கே வந்து பேலன்ஸில் வந்து 102.6, வெல்த்தியில் வந்து 513. அதுபோக இந்த மேஜிக்கல் போர்ட் பண்ணுறது மூலமாக ஒரு மேஜிக்கல் போர்ட் கம்ப்ளீட் ஆகும்போது 12.8. இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு $679.7 உங்களுக்கு ஒரு ரவுண்டுக்கு வருது. இந்த ஸ்பான்சர்ஷிப் திரும்ப திரும்ப வரும்போது வரக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம நேரில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் தான் நமக்கு இங்கே வரக்கூடிய எசென்ஷியலில் அதே மெத்தடில் தான் உங்களுக்கு ஆட்டோ போட்டு நடந்துருக்கு. அப்படியே ஃபில்லப் ஆகிட்டு வரும். ரீபர்த் 5வது லெவலில் ரீபர்த்து, வெரி குட். 5வது லெவலில் ரீபர்த் 6, 7, 8, 9, 10 6 ரீபர்த் நடக்குது, ஒரு அப்கிரேடேஷன் நடக்குது, யூனிக் ஃபோக்கஸுக்கு 2 ஐடி நடக்குது. இதுதான் வந்து இதில் நடக்கக்கூடியது. $25 எசென்ஷியல் பேக்கேஜில் நடக்குது. அதே மாதிரி இங்கே வரும்போது நமக்கு இதே ஃபார்மேட்டு தான். ரீபர்த்து மட்டும் 5 ரீபர்த்து, ஒரு அப்கிரேடேஷன், 5 யூனிக் ஃபோக்கஸ். அந்த சார்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது $1796.6. இங்கே எப்படி பிரியுதுங்கிறத சொல்லிடலாம். அந்த $10 எப்படி பிரியுது, அங்கே மேலே வந்து $5 0.5 பிரியுது, இங்கே $10 ஒவ்வொரு டாலரும் 10 பேருக்கு பிரியுது. அதே போல் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக கிடைக்கிற 9413, அதில் 5 ரீபர்த்து, 5 யூனிக் ஃபோக்கஸ் ஐடி, ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்மளுடைய வெல்த்தியில் நடக்குது. வெல்த்தியில் எப்படி ரெவன்யூ டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, $50 10 பிரிக்கிறாங்க. அது வந்து $5 எல்லாத்துக்கும் பிரியுது. அதான் அந்த சார்ட்டில் நம்ம ஓவராலாக பார்த்தோம். இது எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அடுத்தது இன்னும் ஓவரால் பிக்சர் நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணலாம்னா, எசென்ஷியல் பேக்கேஜில் வரக்கூடிய $25 என்னவா பிரியுது, $5 $20 பிரியுது. பேலன்ஸில் வர்றது $50 வந்து $10 $40 பிரியுது. வெல்த்தியில் $200 $50 $150 பிரியுது. இந்த 20லிருந்து லெவலுக்கு இங்கே 2, 4, 16 இங்கே பிரிஞ்சிருது. அதே போக மேஜிக்கெல்லாம் இங்கே $1, இங்கே $1, இங்கே $4 போகுது. இது போக நமக்கு சர்வீஸ் சார்ஜ், கம்பெனியோடைய சர்வீஸ் சார்ஜ், ராயல்ட்டி எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1.7 போகுது, இங்கே 3.5, இங்கே 13. இது முடிஞ்சது போக நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்கிறது. இங்கே 15.3, இங்கே பார்த்தீங்கன்னா 31.5, இங்கே 117. இதில் எல்லாத்துலேயுமே சேர்ந்து உங்களுக்கு கோம்போ பேக்கு $278 பேக்கேஜ் எடுத்தால் ஒரு பேருக்கு நமக்கு கிடைக்கிறது 163.8. இது மாதிரி இந்த ஒரு சார்ட்டை வச்சு நீங்கள் ஓவராலாக நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கலாம். அதே போல் அந்த டேபிளை வச்சு நீங்கள் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருக்கும். அது போக இப்போ இன்னொரு கேள்வி கேட்டது, இந்த ஆட்டோ போட்டை பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடைச்சிருக்கோம் சார். அந்த ஆட்டோ போட் சார் மட்டும் ஆட்டோ போட் இது இப்போ இந்த ஆட்டோ போட் எப்படி வருது தெரிஞ்சிச்சு இல்லைங்களா. இப்போ இந்த ஆட்டோ போட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்கு, ஒன்று வந்து நம்மளுடைய என்ரோல்மெண்ட்ஸ், எல்லாரும் பண்ணக்கூடிய என்ரோல்மெண்ட்ஸில் இங்கே ஃபில்லப் ஆகிட்டு இருக்குது ஒன்று. ரெண்டாவது 6வது லெவலில் நடக்கக்கூடிய இந்த ரீவர்ஸை வந்து மறுபடியும் இதை சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம $1 மேஜிக்கல் போர்ட்டில் இருந்து கிரியேட் ஆகக்கூடிய 3 ஐடிஸும் மறுபடியும் வந்து இங்கே எசென்ஷியல் இங்கே வந்து ஃபில்லப் ஆகுது. இப்போ ஃபில்லப் ஆகும்போது இந்த லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அதிகமானாலோ அல்லது இந்த ரீவர்ஸு சீக்கிரமாக வந்தாலோ அல்லது மேஜிக்கல் போர்ட் ஐடிஸ் அதிகமாக வரும்போது அங்கிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு இது கம்ப்ளீட் ஆகும்போதும் 3 எசென்ஷியல் பேக்கேஜ் வருதுன்னா அப்போ இத்தனை பேர்த்துக்கிட்ட இருக்கக்கூடிய மேஜிக்கல் போர்ட்டும் ஒவ்வொன்று மெச்சூர் ஆகும்போது வரக்கூடிய நம்பர் ஆஃப் ஐடிஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இதனுடைய மொமெண்டம் ஸ்பீடாக இருக்க காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அப்புறம் இங்கிருந்து என்ன ஆகுது, இங்கிருந்து நம்மளுடைய பேலன்ஸுக்கு அப்கிரேட் ஆகுது. 6வது லெவல் வரும்போது அப்கிரேட் ஆகுது. அப்போது 3/4 பேர் என்ன பண்ணணும், வெறும் $25 பேக்கேஜ் மட்டும்தான் எடுத்தோம். பேலன்ஸ் பேக்கேஜ் நம்ம எடுக்கல.
ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. அப்போது எல்லாம் யார் யார் பண்ணாங்களோ அவங்க இந்த சார்ட்டில் மேலேருந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ இது வந்து இவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கும் போது அது ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேஜில் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அப்போது இந்த ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட் ஆகும்போது இங்கே 2, 4, 8, 16 இந்த 32 வர்றது சீக்கிரம் முடியுமா? இங்கே ஒரு 512 வர்றது சீக்கிரம் முடியுங்களா? நேச்சராக வந்து அந்த 32 லைன் தானே சீக்கிரமாக முடியும். அப்போது நீங்கள் இருந்த அந்த பேலன்ஸில் இருக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல இருக்கும்போது வந்து சீக்கிரமாக லெவல் முடிகிற மாதிரி இருக்கும். இங்கே கீழே வர வர எசென்சியலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய இருக்குது. மேஜிக்கல் போட்டோ ஐடிஸ் இருக்குது, இங்கே ரீவர்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் இங்கே ஸ்பீடாக வருது. அங்கே வந்து நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் கம்மியாக இருக்கிறதுனால பேலன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வெல்த்தியில் வரும்போது என்ன ஆகுதுங்க, அங்கே இன்னுமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அப்போது வெல்த்தியில் வரும்போது இங்கே பேலன்ஸில் இங்கே வந்திருக்காங்கன்னு வைங்களேன், வெல்த்தியில் வரும்போது ஆல்மோஸ்ட் இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிருக்குதுன்னா இந்த லைன் முடிஞ்சு இந்த லைன் வர்றது இதை விட சீக்கிரமாக வரும், பேலன்ஸை விட சீக்கிரமாக வரும். அதனால தான் வந்து வெல்த்தியில் வந்து நமக்கு கொஞ்சம் இப்போ சீக்கிரமாக வருது. இது வந்து தொடர்ந்து அதே மாதிரி சீக்கிரமாக வரணும். கீழே டெப்த்தில் போக அங்கேயும் லேட் ஆகும். அதுக்குள்ளே அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன வந்துடும், இங்கே இந்த பேலன்ஸில் வரக்கூடியதும் இங்கே எசென்சியல் இருந்து பேலன்ஸ் இருந்து வெல்த்தியில் வரக்கூடிய இத்தனை ஐடிஸும் மேஜிக்கல் போர்டு மூலமாக வரக்கூடிய ஐடிஸு அது அடுத்தது பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அது வந்து அடுத்தது பூஸ்டப் பண்ணி கொடுக்கும்போது அது மேக்கப் ஆகிடும். இப்போ ஸ்லோவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்பர் ஆஃப் லெவல்ஸ் வந்து அங்கே கம்மி, வெல்த்தியில் கம்மி. அதனால் வந்து சீக்கிரம் அந்த லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது வெல்த்தியில் வந்து கொஞ்சம் நமக்கு சீக்கிரமாக வந்துடுது. சரிங்களா? அது ஒரு ரீசன். அதனுடைய ஸ்பீடப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் வந்து இப்போ ஏன் வந்து நேற்று முந்தானத்து ஒரு ஃப்ரெண்டு கூட கேட்டிருந்தாரு, எனக்கு சுந்தர் சார் கிட்ட கேட்டிருந்தாரு. அது எசென்சியலில் வந்து வரப்போ இது வரணுமில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டுருந்தாங்களா. காரணம் என்னென்னா இதுதான், இங்கேருந்து அங்கே வரக்கூடிய போது லெவல் கம்மியாக இருக்கும்போது இங்கே வந்து ஸ்பீடாக போயிடுது. எசென்சியல் ஸ்பீடாக போகிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் லெவல். அங்கே பேலன்ஸில் இதே மொமெண்டம் அங்கே கம்மியாக இருக்குது. அதனால் அதை விட வெல்த்தியில் இருக்கக்கூடிய லெவல் இன்னும் கம்மியாக இருக்குது. அதனுடைய லெவல்ஸ் சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிறதுனால வெல்த்தி வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த லெவல் கம்ப்ளீட் ஆகிடுது. அதனால் வந்து உங்களுக்கு அந்த சீக்கிரமாக போட்ட என்ட்ரி சொன்ன ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கு காரணம் வந்து வெல்த்தியில் ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கு காரணம் இதுதான். இது மெத்தட் வந்து இதுதான், ஆட்டோ ஃபில்லிங். யாரும் எங்கிருந்து கொண்டு வரவில்லை, வரக்கூடிய ஐடிஸ் எந்த ரூபத்தில் வருது அப்படிங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன், ஒரு ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.